ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 10 வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எள் எடுத்துக்கோங்க, வெள்ளை எள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, தேன் வேணும். அது கூடவே ஒயிட் வினிகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ், கூடவே ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம அந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சிக்கன் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம கலந்து ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு பவுலில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற கோழியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் நல்லா கோட் பண்ணி சிக்கனை ஃப்ரை பண்ணோம்னா சிக்கன் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது எண்ணெய் ஒரு வடை சட்டியில் சூடு பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெயில் நம்ம பரட்டி வச்சுருக்கிற அந்த கோழியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோழி கிறிஸ்பியாக வர வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கோழி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்ததும் நம்ம கோழியை ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கோழி எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாஸை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேன் தான் மெயின் இன்க்ரீடியண்ட், அதனால் 2 ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேன் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டி எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
வெள்ளை எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு வடிசட்டியில் கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 10 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயை 1-2 மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடிச்சத்தூள் ரெடி ஆயிரும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸை சேர்த்துக்கலாங்க. சாஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அந்த தேன் அடியில் போய் நின்றுக்கும். இப்போ இந்த சாஸ் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம சாஸ் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கல இந்த கோழியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அந்த கோழியெல்லாம் நல்லா அந்த சாஸில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கோட்டாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம சாஸை நல்லா திக் பண்ணிடுங்க. இது நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை எள்ளை மேலே அப்படியே லேசாக தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டி ஹனி சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.